தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா தொடர்பான விவாகரத்து வழக்கு முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த விவாகரத்து மனுவை சங்கீதா திரும்பப் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கின் விசாரணையை செங்கல்பட்டு நீதிமன்றம் கடந்த ஜூன் 15ஆம் தேதி ஒத்திவைத்து அடுத்த விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு நிர்ணயித்திருந்தது. இந்நிலையில் மனுவை திரும்பப் பெற்றதன் மூலம் வழக்கு முடிவடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக 2026 பிப்ரவரி மாதத்தில் சங்கீதா 1954ஆம் ஆண்டு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தங்களது திருமணத்தை ரத்து செய்ய கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்ததாக செய்திகள் வெளியாகின. அந்த மனுவில் திருமண உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கள்ள உறவு, மன ரீதியான கொடுமை, புறக்கணிப்பு மற்றும் பிரிந்து வாழுதல் உள்ளிட்ட காரணங்களை குறிப்பிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2021ஆம் ஆண்டு விஜய்க்கும் ஒரு நடிகைக்கும் இடையே திருமணத்திற்கு வெளியான உறவு இருப்பதை அறிந்ததாக சங்கீதா தெரிவித்ததாகவும் அந்த உறவு முடிவுக்கு வரும் என உறுதியளிக்கப்பட்ட போதும் அது தொடர்ந்ததாகவும் சில செய்திகள் கூறின. இதனால் தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் குடும்ப வாழ்க்கையில் விரிசல் ஏற்பட்டதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. விஜய் குடும்ப வாழ்க்கையில் போதிய ஈடுபாடு காட்டவில்லை என்றும் தன்னை தொழில் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் இருந்து விலக்கி வைத்ததாகவும் மேலும் தனிப்பட்ட மற்றும் குடும்ப ரீதியான ஆதரவு குறைவாக இருந்ததாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் மற்றும் சங்கீதா 1998ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் 1999ஆம் ஆண்டு சென்னையில் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா ஷாசா என 2 குழந்தைகள் உள்ளனர். சங்கீதா விஜயுடன் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை குறித்ததை தொடர்ந்து இருவருக்கும் இடையே பிரிவு ஏற்பட்டதாக பல்வேறு தகவல்கள் மற்றும் வதந்திகள் பரவி வந்தன. ஆனால் நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்படும் வரை இருவரும் இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் வெளியிடவில்லை.